இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் அது அற்புதமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த மாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாத்து வருகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த தேவன், இதுவரைக்கும் நம்மை வழிநடத்தின தேவன், இதுவரைக்கும் உதவி செய்த நம்முடைய நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். இதுவரைக்கு நன்மை செய்தவர். நம்ம பாடலை படிக்கிறோம், இனிமேலா அவர் தீமை செய்வார். இனியும் என்றென்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் நமக்கு இந்த மாதம் மாத்திரமல்ல, நம்முடைய வருடத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த மாதத்துக்குள்ள சந்தோஷத்தோட என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அந்த மனநிலையோடு இந்த புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தந்த ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. And the glory of the Lord will be revealed, and all flesh will see it together. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மகிமை அது வெளிப்படுகிற மாதமாய் இருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் இந்த மாதத்தில் நம்புகிறேன். இந்த வார்த்தை தான், இந்த மகிமையை குறித்து தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். பல காரியங்களை எனக்கு காண்பிக்கிறார். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்து நம் மூலமாயும் அவருடைய மகிமை வெளிப்படுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்திலிருந்து அந்த காரியங்கள் தொடங்க போகிறது. மகிமை, அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய சாயலாக நாமும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு நாட்களுக்குள், கிறிஸ்துவின் சாயலாக மறுரூபமடைந்து நாமும் நம் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறதை நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். அப்போ கர்த்தருடைய மகிமை, தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த மகிமை அப்படின்னா என்ன? அதை குறித்து இன்னும் நான் பின் நாட்கள தியானிப்போன இன்றைக்கு அவருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது அப்படின்னா, அவருடைய மகிமை என்றால் என்ன? மகிமை என்றால் தேவன் யார் என்று நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதை குறிக்கிறதா இருக்கிறது. அவர் யார், தேவன் யார் என்பது இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் மூலம் உலகம் அறியும்படிக்கு, மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் அப்படின்னா, மற்ற மக்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதை பார்க்க போகிறார்கள். அப்போ மகிமை என்றால் தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் மகிமை என்பதற்கு அர்த்தம். இப்போ தேவனை நம்ம அன்பானவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ மகிமை வெளிப்படுவதுன்னா அவருடைய அன்பு. வசனம் வெளிப்படுத்துதல்ல ஒரு வசனம் இருக்கு, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி நம்மேல் அவர் அன்பாய் இருக்கிறதை தெரியப்படுத்தும் பொழுது அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. அவர் நல்லவர் அப்படிங்கிறதுனால அவருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவருடைய இரக்கம் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அவர் சுகமாக்குகிற தேவன் என்பதனால்
அவருடைய சுகமாக்குகிற அந்த கிருபை இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. அவர் சமாதானத்தின் தேவன் என்பதினால் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் வெளிப்பட போகிறதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாக போகிறது. மகிமை அப்படின்னா தேவன் மறைந்திருப்பது அல்ல. தேவன் தம்மை வெளிப்படுத்துவதற்கு பெயர்தான் மகிமை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் தம்மை வெளிப்படுத்த போகிற நாட்கள் தான் இந்த நாட்களாயிருக்கிறது. இந்த புதிய மாதத்தில் நம்ம அதை விசுவாசிப்போம். ஆண்டவரே, உங்க மகிமை எங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா நிச்சயமாய் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியினால அவர் யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 60:1-2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பாய். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை தேவனுடைய மகிமையை பெறுகிற இடமாக மாத்திரம் அது இல்லாமல் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இடமாகவும் நாம் தான் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய மகிமை நம் மூலமாகவும் வெளிப்படுகிற நாட்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நம்முடைய சூழ்நிலை இன்னைக்கு எந்த குழப்பமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலை, இருளின் சூழ்நிலைகள், இது எதுவும் தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு தடையே இல்லை. ஏன்னா இருளில் தான் அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கிறது. இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளை பார்த்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய இடத்தில் இல்லை. அவர் உதிக்கிற இடமே இருளில்தான். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் நம்மேல் உதிக்கிற மாதமாக, நாட்களாக, இது எப்ப கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனா இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமையை அனைவரும் காணும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட போகிற நாட்கள். வாசிக்கலாம். உபாகமம் 26:19. உபாகமம் நான் உண்டு பண்ணின 20. எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். மறுபடியும் நம்ம பார்க்கிற ஒரு வார்த்தை, அங்கே வனாந்திரத்திலே கூப்பிடுகிற கர்த்தருடைய சத்தம் உண்டாயிற்று. இது கர்த்தருடைய சத்தம். அதை நம்ம யாரெல்லாம் உண்மையா இது தேவனுடைய சத்தம் என்று உணர்கிறோமோ, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமை வெளிப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இங்கே வசனம் சொல்லுது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தையை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன். நம்மள ஏதோ பிள்ளையா நம்ம மாறிட்டோம் அப்படின்னா சும்மா நம்ம அப்படியே விடுகிற தேவன் அல்ல. நம்மை மகிமையில் சிறந்திருக்கும்படி செய்கிற தேவன். அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற தேவன்.
இப்போ நம்ம பரிசுத்த ஜனம், இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும், நம்ம புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையின் கீழ நம்ம இன்றைக்கு யாரா இருக்கிறோம்? அப்போ எந்த அளவுக்கு நம் மூலமாய் அவருடைய மகிமை வெளிப்படும்? அதனாலதான் வசனம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த நாட்கள்ல என்ன பிரச்சனையில என்ன காரியங்கள்ல வேணாலும் இருக்கலாம். ஆனால் பின்னாட்களில், இந்த நாட்களில் நம்மில் வெளிப்படுகிற அவருடைய மகிமைக்கு அது ஒப்பிடவே முடியாது. அவ்ளோ பெரிய ஒரு குளோரிய நம்ம வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்தப் போகிறார். அப்போ இன்றைக்கு நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், எந்த அளவுக்கு அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஆட்டுக்குட்டி, அந்த மிருக ரத்தத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணின அந்த தேவன் அவர்களையே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்கிற எந்த காரியமும் அது நிரந்தரம் அல்ல. இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு அது கம்பேரே பண்ண முடியாது, ஒப்பிடவே முடியாதாம். அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் நம் வாழ்க்கையின் மூலம் அவர் வெளிப்படுத்த போகிறார். ஒரு வசனம் வாசிங்க என்று 1 பேதுரு 2:9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, எல்லாரும் ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்தோம். இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, ஜோதிகளின் பிதாவின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்போ ஜோதிகளின் பிதாவின் இடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்ம எவ்வளவு தூரம் மகிமையில் சிறந்திருப்பது நிச்சயம். வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. We are chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம வேலையே அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பது மாத்திரமே. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அங்கே இருப்பாய், அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய்ன்னு சொல்லது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள்னா, அந்த பழைய ஏற்பாட்டுல அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார் என்று நான் சொன்னபடியே அங்க தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அவருடைய வாய் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்பட்டு அவருடைய மகிமையில் நம்மை சிறந்திருக்கும்படி இந்த நாட்களில் அவர் செய்கிற காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு சொந்த ஜனமாயிட்டோம், அவருக்கு பரிசுத்த ஜாதி ஆயிட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை நிச்சயமாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஏரியாஸ்ல அவருடைய மகிமை வெளிப்படணுமோ, அவருடைய அன்பு வெளிப்படணுமோ, அவருடைய இரக்கம் வெளிப்படணுமோ, அவர் நல்லவர் என்பது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணுமோ, அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை
நாம் இந்த நாட்களில் நிச்சயமாய் பார்க்க போகிறோம். அப்போ தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவது எப்படி? தேவனுடைய மகிமை எல்லாரும் பார்க்க போறாங்க. இன்றைக்கு வாசிக்கலாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடையே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை நாங்க என்ன செய்கிறோம்? பார்த்தோம். யோவான் எழுதுறாரு. ஏன்னா அவங்க கூடவே இருந்து குமாரனுடைய மகிமையை நேராக பார்த்தவர்கள். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய குளோரிய அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, நேராக பார்த்திருக்கிறாங்க. And we saw his glory, the glorious of the only begotten of the Father, full of grace and truth. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் இருந்ததை, அந்த மகிமையை அவர்கள் நேரடியாக பார்த்தவர்கள். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் தான் தேவனுடைய பூரணமான மகிமையின் வெளிப்பாடாக அவர் இருக்கிறார். காணக்கூடாத அந்த தேவன் காணக்கூடியவராக கிறிஸ்துவில் வெளிப்பட்டதை நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கிறோம். அவர்தான் தேவனுடைய தற்சொரூபம். அப்போ காணக்கூடிய கிறிஸ்துவில் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாராம். அங்கே கிறிஸ்து அங்க சிலுவைக்கு போகும் முன்பாக ஜெபிக்கிற ஒரு காரியம், அந்த மகிமைய கண்ணார கண்டோன்னு யோவான் எழுதுறாரு. அதே யோவான் 17ஆவது அதிகாரத்துல அங்க இயேசு ஜெபிக்கிற ஜெபத்துல, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவருடைய மகிமையை இன்று அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் எப்படி அவருடைய மகிமை நம் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படாமல் இருக்கும்? அந்த வசன வாசிங்க என்று யோவான் 17. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அங்க யோவான்ல அவருடைய மகிமையை கண்டோம்னு யோவான் எழுதுறாரு. இங்க இயேசு ஜெபிக்கிற காரியம் என்னன்னா, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் இன்றைக்கு அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய மகிமை நம் வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறும்? இதை நம்ம உணர்கிறோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கொலோசியர் 1:27 பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு ஏதோ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறான்னா ஏதோ ஒரு அடையாளம், சால்வேஷனுக்கு ஒரு அடையாளம், அப்படி இல்லை. அவரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதன் மூலம் நாம் கிறிஸ்துவாய் வெளிப்பட ஆரம்பிக்க போகிறோம். மறுரூபம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பட்டர்ஃப்ளை எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் தாண்டி அது பட்டர்ஃப்ளையாமோ, அது எப்படி புழுவா இருக்கு, அது கூட்டுக்குள்ள இருக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பட்டர்ஃப்ளை ஆண்டவர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது சமீபத்துல முந்தா நாள் நினைக்கிறேன், நானும் என் மகளும் வெளியில உட்கார்ந்து இருக்கிறோம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறா. நான் அந்த குளோரிய குறிச்சு நினைச்சிட்டு இருக்கிறப்போயே பட்டர்ஃப்ளை தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது சடனா ஒரு பட்டர்ஃப்ளை எனக்கு முன்னாடி அங்க எங்க வீட்டுல அப்படி சுத்திட்டு இருக்குது. அப்போ நான் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே இது உண்மையிலே நீங்க தான் பேசுறீங்களா? இந்த மகிமையை தான் நீங்க வெளிப்படுத்த போறீங்களா? அப்படின்னா நான் திரும்பவும் ஒரு முறை அந்த பட்டர்ஃப்ளைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவ ஸ்கூலுக்கு கிளம்பி அவ
அவங்க அப்பா கூட ஏறுற வரைக்கும் பார்க்கல. கரெக்ட்டா அவ பைக்ல ஏறி உட்கார்றா. அவ சொல்றா, "அம்மா அந்த பட்டர்ஃப்ளை ஒண்ணு சுத்திட்டே இருக்கு" அப்படின்னு. அவ கண்ணுக்கு அத பார்த்து, அதுக்கப்புறம் நான் அத திரும்பவும் பார்க்கிறேன். அப்போ நிச்சயமாய் நான் ஒன்றை உணர்கிறேன். நமக்குள்ளேயும் பல மறுரூபங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த நாள்ல இருந்து பட்டர்ஃப்ளைய நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒரு வார்த்தைய சொன்னா, அதை நமக்கு மறுபடியும், மறுபடியும் உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்ம மனது தான் அத ஒரு நேரம் பார்த்தா அத நம்புறதுக்கு மறுக்குது. ஆனா கூட நம் தகப்பன் நல்லவர். நம்ம சந்தேகங்களை அவர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவது மாத்திரமல்ல, நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய செயல்களில், நம்முடைய விசுவாசத்துல, நம்ம பிறரை மன்னிக்கிறதுல, நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். அதுல அப்படியே கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மிலிருந்து வெளிப்படுகிறதையும், கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை, கிறிஸ்துவினுடைய வல்லமை, கிறிஸ்துவினுடைய இரக்கம், அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய கிருபை நம்மிலிருந்து வெளிப்பட போகிறதை இந்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். இப்பவே நிறைய பேருக்குள்ள தேவன் பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் செய்திருக்கிறதை நாம் உணர்கிறோம். எவ்வளவோ பயம், எவ்வளவோ கவலை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எண்ணங்களுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இதிலிருந்து எல்லாவற்றிலும் இருந்தும் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து நம்ம உள்ள போக 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 நாம் மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோம். இனியும் நம் மூலமாய் அந்த மகிமை வெளிப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய மகிமை வெளிப்படுவது மாத்திரமல்ல, நம் மூலமாகவும் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, அவருடைய மகிமைனா என்ன? தேவன் யார் என்பதை நாம் கண்ணாடியில பார்க்கிறது போல நம்ம பார்க்க போகிறோமா? அவரை அறிய போகிறோம். அவரை அறிய 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 உணர 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 அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ we are being transformed into the same likeness from glory to glory altogether by the Spirit of the Lord. ஆவியாய் இருக்கிற அந்த கர்த்தரால் இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மை அனுதினமும் மறுரூபப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவன் யார் என்பதை கண்ணாடியிலே நாம் காணும்படிக்கு அவருடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவரை பார்க்க பார்க்க பார்க்க, அவரை அறிய 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 நம்ம எப்படி மாறுறோமா? அவருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர் நம்மிலிருந்து வெளிப்படுவது மாத்திரமல்ல, அவர் நம் மூலமாகவும் வெளிப்படுகிற நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போகிறதை நாம் உணர வேண்டும். ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா நிச்சயம் அவராலதான், ஆவியா இருக்கிற கர்த்தரால், நம்முடைய பலனால் இல்ல. அவருக்குள்ள நம்ம சரண்டர் பண்ணி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தேவன் அவருடைய சாயலாக நம்மை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்கிறார். நம்முடைய மனது மறுரூபம் அடைய அடைய அவருடைய சாயல் நம்மிலிருந்து வெளிப்பட போகிறது. நம்ம சொல்றோம் கர்த்தருடைய வாய், அந்த வசனம் சொல்லுது ஏசாயா 40:5, இதை சொல்லிற்று. இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை.
அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அந்த பேஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய திறமையோ, நம்முடைய பலனோ அல்ல. நம்ம பலவீனமா இருக்கலாம். நம்ம சூழ்நிலையில சோர்ந்து போய் இருக்கலாம். நமக்கு வழி தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்றால், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் அது ஒழிந்து போகாது. விசுவாசம்னா என்னால எதையும் சாதிக்க முடியும்னு சொல்றது இல்ல. தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் அது சாத்தியம். ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசித்தார். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்று எண்ணி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவர் சொல்லிட்டாரு. அதனால அது நடக்குது அவ்வளவுதான். இன்றைக்கும் நமக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அப்படின்னா, அவருடைய மகிமை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளியரங்கமாகிறதை நாம் பார்க்க போகிறோம். நம் மூலமாய் அவருடைய மகிமையும் வெளிப்படப் போகிறது. இந்த 2 காரியங்களும் நம் வாழ்க்கையில் அது நடைபெறுகிறதை நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருளான ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையே முடிந்தது போல இருக்கு. இங்கதான் அவருடைய வல்லமை, உங்களுடைய மகிமை வெளிப்பட போகிறதாய் இருக்கிறது. நீங்க பலவீனமா உணரலாம். இந்த இடத்துல அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. குறைவுல இருக்கலாம். அவருடைய நிறைவு உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஒருவேளை நீங்க கண்ணீர்ல இருக்கிறத போல நீங்க இருக்கலாம். ஆனால் அவருடைய ஆறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் வெளிப்பட போகிறது. அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் பூரணமாய் விளங்குகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. நம்ம போராடி போராடி பலனை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கிருபை நமக்கு இருக்குன்னா, என்ன பலவீனமாய் இருந்தாலும் அவருடைய பலன் நம்மில் பூரணமாய் விளங்குகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. அவருடைய மகிமை வெளிப்படுத்தப்படுவதற்கு நம்ம ஏதோ பரிபூரணமாய் நம்ம அதாவது ஃபுல்னஸ் நம்ம ஏற்கனவே அவருக்குள்ள பரிபூர்ணமா இருக்கிறோம். அத உணரணும். ஆனா கூட சில சில காரியங்கள் இன்னமும் நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதுனால அவருடைய மகிமை நம்மில் வெளிப்படாமல் இருப்பது அல்ல. அப்போ அவருக்கு நம்ம ஃபுல்லா நம்ம எப்போ இடம் கொடுக்கிறோம், ஃபுல்லா அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை நம்புறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது, அவருடைய மகிமை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உங்க மகிமை வெளிப்படட்டும். உங்க மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படுவது மாத்திரமல்ல, என் மூலமாய் உங்க மகிமை வெளிப்படட்டும். என் வார்த்தைகள்ல உங்க மகிமை வெளிப்படட்டும். என்னுடைய செயல்கள்ல உங்க மகிமை வெளிப்படட்டும். என்னுடைய குடும்பத்துல உங்க மகிமை வெளிப்படட்டும். என்னுடைய வேலையில என்னை பார்க்கிறவர்கள், என்னுடைய வேலையில உங்க மகிமை வெளிப்படட்டும். என்னை பார்க்கிறவங்க என்ன மட்டும் பார்க்காம, என்னில் இருக்கும் கிறிஸ்துவை காணட்டும். ஏன்னா, கிறிஸ்துவானவர் தான் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். அப்போ தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவது என்பது, அது ஏதோ ஒரு லைட் இல்ல, ஒரு பிரகாசம் இல்ல. நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நாம் வாழ விடுவதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடமாயிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில முதல்ல பெரிய மகிமை எதுவுமே தெரியல. சகோதரர்களால வெறுக்கப்படுறாரு, குழியில போடப்படுறாரு, அடிமையா விற்கப்படுறது, அங்க பொய்யாய் குற்றம் சாட்டப்படுறது, சிறையில் அடைக்கப்படுவது. மனிதனுடைய பார்வையில் இது எல்லாமே தோல்வியாகத்தான் தெரிந்தது, இருளாகத்தான் இருந்தது. ஆனாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை அங்கே உதித்ததை பார்க்கிறோம். இத்தனை காரியங்களுக்கு பிறகு அங்க எகிப்துல அவன் மிகப்பெரிய ஒரு கவர்னரா அங்க உயர்த்தப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய மகிமை
யோசேப்பின் மேல் உதித்தபடியினாலே. வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:40. ஆதியாகமம் 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ம். அங்க சிறையில் இருந்தவன், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில இருக்கிறவன், ஒரே நாள்ல கர்த்தருடைய மகிமை அவன் மேல் உதித்தபடியினாலே சிறையிலிருந்து அரண்மனையில் தேசத்தை ஆளுகை செய்கிற இடத்திற்கு அவன் போனதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமான ஒரு காரியம். மாம்சமான யாவும் அதை பார்த்தாங்க. அன்றைக்கு அந்த போத்திபாரும் பார்த்திருப்பா, போத்திபாருடைய மனைவியும் அங்க பார்த்திருப்பா. அவர்களே யோசேப்புக்கு கீழே அடங்கி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அப்போ ஒரு குழியின் அனுபவம், இருளின் அனுபவம் என்பது நமக்கு முடிவு அல்ல. அதுதான் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கான ஒரு ஒரு பாதையா இருக்கு. சிறையில இருந்தப்போ தேவன் எங்கன்னு அவருக்கு புரியல. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே எதிரா நடக்குது. ஆனா ஒரு காலம் வந்தது, அவருடைய மகிமை அப்பயும் அவர் எங்க இருந்தாலும் யோசேப்போடு கூட தான் தேவன் இருந்தார். ஆனா ஒரு காலகட்டத்துல அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தேவன் அவனோடு கூட இருந்தார் என்பது எல்லாருக்கும் அங்கே புரிய ஆரம்பித்தது. அவருடைய மகிமை வெளியரங்கமாகி மாம்சமான யாவும் அதை ஏகமாய் கண்டது. இததான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இது பழைய ஏற்பாட்டுல இல்ல. அப்போ நம்ம மேல அன்பாய் இருக்கிறத அவர் அறிந்து கொள்ளும்படி செய்கிற தேவன். எதுக்கு நம்ம கலங்கணும், நம்ம பயப்படணும்? அவர் அதை செய்ய போறாரு. யோசேப்பு முயற்சி பண்ணியா பார்வோன் அரண்மனைக்கு போறாரு? இல்ல, அவர் செய்தார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய மகிமை வெளியரங்கமாகிறதை நாம் பார்க்க போகிறோம். மறைந்திருந்த அந்த தேவனுடைய செயல், அவர் மறைவா யோசேப்பு கூட அத்தனை வருஷங்கள் இருந்தாரு. ஆனா ஒரு நாள் வெளிப்படையான சாட்சியாக அங்கே யோசேப்பு மாறினதை பார்க்கிறோம். இப்போ மோசேயின் காரியங்கள்ல பார்க்கும்போது செங்கடலுக்கு முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன் சேனை, வழியே இல்ல. ஆனா மோசே சொல்றாரு, நீங்கள் பயப்படாமல் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அங்க கடல் இரண்டாக பிளந்தது. தேவனுடைய மகிமை அங்கே வெளிப்பட்டது. ஒண்ணு நல்லா புரியணும். இந்த செங்கடலை பிளந்த தேவன், இது பழைய ஏற்பாட்டுல நடந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கும் இதே தேவன் தான் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், இந்த மகிமை நம் வாழ்க்கையிலும் அது வெளிப்படுவதற்கு அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு நடக்க போறத எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற ஒரு நாட்களா இந்த நாட்கள் இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வழியே இல்லாத இடத்துல வழியை உருவாக்கி தருகிறார். இதுதான் நமக்கு இன்னைக்கும், ஐயோ இந்த இடத்துல எனக்கு வழியே இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அந்த இடத்துலதான் தேவனுடைய மகிமை அது வெளிப்படுகிற இடமாக இருக்கிறது. அடுத்ததா தாவீத பாக்குறோம். பெரிய ராணுவ வீரன் எல்லாம் இல்ல, ஆடு மேய்க்கிறவன், மேய்ப்பன். கோலியாத் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரன், ராட்சதன். எல்லாரும் கோலியாத்த பாக்குறாங்க. ஆனா தாவீதோ தேவனை பார்க்கிறார். இந்த வெறுத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு இவன் யார்? இவன் எம்மாத்திரம்? யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கல்லு கோலியாத் விழுந்தான்.
மனிதர்கள் கோலியாத்தோடைய சைஸ பெருசா பார்த்தாங்க. ஆனால் தாவீதோ தேவனுடைய அளவற்ற வல்லமையை அவர் பெரிதாக பார்த்தார். இன்னைக்கு நம்ம பிரச்சனை பெருசா இருக்குது, கோலியாத் மாரி இருக்குதுங்கிறதுனால தேவனுடைய மகிமை அங்க சிறியதாக மாறிவிடாது. சில நேரங்கள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பெரிய பிரச்சனை, பெரிய தேவனை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடமாக இருக்கும். ஐயோ! இது ஏன் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம சில நேரம் கேட்கிறோம். அவங்களுக்கெல்லாம் நடக்கலையே, அவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்கலாம் கடவுள தேடலையே, ஆனா கூட நல்லா இருக்காங்களே, இப்படியெல்லாம் கூட நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த பெரிய பிரச்சனை, பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கான ஒரு இடமாக இருக்கிறது. இது சொல்லும்போதே எனக்கு ஒரு சம்பவம் நேற்று தினத்துல இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தைய என் கூட பேசிட்டே இருக்காரு. ஒருவேளை சம்பந்தம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாசிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க ஆன்ட்டி. 11. 8ம் 9ம். ம். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகப் பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடினால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப் போகப் பண்ணினார். சரி. இது என்ன ஏன் நடந்ததுங்கிறத பிறகு பார்ப்போம் இன்னொரு நாளு. ஆனா இங்க என்ன நடந்தது? கர்த்தர் அவர்களை அங்க அதுக்கு முந்தின வசனம் பார்க்கிறோம். நாம் இறங்கி போய் அங்க தேவன் சொல்றாரு, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்க இறங்கி வர்றாரு. அவங்க பாஷைகள் தாறுமாறாய் மாறினது. நகரம் கட்டுகிறத விடுறாங்க. பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியினால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார். இப்போ இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் இந்த அற்புதத்தை யோசிச்சு பார்த்தோம்னா, நம் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறது புரியும். இப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் ஒரே பாஷைய பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டுகிற போது ஒரே பாஷைய பேசுறாங்க. இந்த ஒரே பாஷை இவங்க பிறந்ததுல இருந்து அந்த ஒரு பாஷை தான். அப்போ அவங்களுடைய மெமரியில அந்த பாஷை தான் இருந்திருக்கும். அவங்களுடைய எல்லா டிஎன்ஏல அந்த பாஷை தான் ஊறி போய் இருந்திருக்கும். ஆனால் தேவன் அங்கே இறங்கி வந்த பொழுது அவங்களுக்கு அந்த பாஷையே மறந்துருச்சு. அவங்க பேசின பாஷை பிரெயின டோட்டலா ரீவயர் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய அற்புதம். நீங்க கொஞ்சம் அத தியானிச்சு பாருங்க. டோட்டலா நம்ம இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி வரும்னு திகைச்சு போய் இருக்கோம். நம்ம நேசிக்கிறவருடைய வாழ்க்கையில இவங்க ரட்சிப்பு எப்படி, இவங்க எண்ணங்கள் மாறும், இப்படியெல்லாம் நினைக்கிறோம். அவரு நினைச்சா ஒரு நொடி பொழுதுதான். பிறந்ததுல இருந்து பேசின அவங்க கேட்ட அந்த பாஷை அவங்களுக்கு மறந்து போயிருச்சு. அவங்க நினைச்சா கூட அது ஞாபகத்துக்கே வரல. அவங்க பாஷைகள் எல்லாம் விதவிதமாய் ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மனிதர்களுடைய எண்ணங்களிலே, யோசனைகளிலே, சிந்தனைகளிலே மாற்றங்கள் ஏற்படணும், அத அவர் செய்வார். அவர் அப்படிப்பட்ட தேவன். இந்த பாபேல் கோபுரத்துல ஏன் இத செஞ்சார்னா, நமக்கு பேர் உண்டாக்குவோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். இது எல்லாமே இந்த சுயத்திலிருந்து அவங்க செய்யற காரியம். அதனாலதான் தேவன் அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்றார். பெருமை. நான் அப்படிங்கிற அந்த காரியம். அப்போ ஒரு ஒரு நொடி பொழுதுல அவங்களுக்கு இருந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே அங்க அழிஞ்சு போயிருச்சு. அவங்க யாரு, எந்த தேசம், எப்படிப்பட்டவங்க, என்ன பாஷைய பேசுறாங்க, அந்த பாஷையில இருக்கிற ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்ல. புது பாஷைகள, புது வார்த்தைகள்
அவங்க வாயிலிருந்து பிறக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய ஒரு காரியம். இந்த தேவன் தான் நம்முடைய தேவன் தான். நம்முடைய சூழ்நிலையில யாரிடத்துல எத பேசணும், எப்படி பேசணும், அவங்க மனதை எப்படி திருப்பணும், அவங்க எண்ணங்கள்ல எத அழிக்கணும், எத விதைக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம இளைப்பாறுதலில் இருக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. நம்ம விரும்புறோமா ஒரு மனிதர்ட்ட இந்த மாற்றங்கள், நம்ம குடும்பத்துல இருக்கிற நபர்கள்ட்ட இந்த மாற்றங்கள் வரணும்னு விரும்புறோமா, அவர்ட்ட சொல்லிட்டு, அவர் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம கடந்து போனா போதும். அவர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு நொடி பொழுதுல அந்த மனிதர்களுடைய டோட்டல் மெமரியும் எரேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அவங்க யாருன்னே, அவங்க என்ன பாஷை, அந்த பாஷையில இருக்கிற ஒத்த வார்த்தை கூட அவங்களுக்கு ஞாபகம் வரல. ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க பேசுற பாஷையே அவங்களுக்கு டோட்டலா அந்த பிரெயின்ல இருந்து அந்த மெமரீஸ் எல்லாமே அது எரேஸ் ஆனத தான் காண்பிக்கிறது. இந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்றால், எதை குறித்து நீங்க கலங்கணும்? எதுக்காக தேவன் இந்த காரியத்தை எனக்குள்ள வைத்தார்? இதை எதுக்கு உங்களுக்கு சொல்ல வைக்கிறார்ன்னு தெரியல. ஆனால் இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கும் அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க செய்யல, அவங்க செய்யல. அவர் செய்வார். அவ்வளவுதான். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொன்றையும் நமக்காக பார்த்து பார்த்து செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அதுதான் அவர் அறிகிற அறிவு. அவர் அறிய அறியதான் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம். இவ்ளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறாரே! ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறாரே! அவர் என் வாழ்க்கையில நன்மையை மாத்திரமே தான் செய்வார். அப்படிங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு உணர்கிறோமோ, அவ்வளவு தூரத்துக்கு அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப எலியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கடுமையான வறட்சி, மழை இல்ல. கர்மேல் பர்வதத்துல அங்க அக்கினிய இறக்குறாரு. அதற்கு பிறகு மழைக்காக அங்க ஜெபிக்கிறார். அங்க கடல நோக்கி பாருன்னு சொல்லி அங்க வேலைக்காரன்ட்ட சொல்றாரு. முதல்ல எதுவுமே தெரியல. ஒரு கையளவு 7வது முறை தான் ஒரு கையளவு மேகம் அங்க கடல்ல இருந்து எழும்புது. ஒரு சின்ன மேகம் தான் அங்க பெரிய மழையை ஏற்படுத்தினது. ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு. இதுதான் மிகப்பெரிய தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்கி இருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு சின்ன காரியத்த, ஒரு சின்ன செயல தொடங்கி இருக்கலாம். ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம். ஆனால் இதிலே தான் தேவனுடைய மகிமை அங்கே தொடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால இந்த சின்ன காரியத்த நம்ம அலட்சியப்படுத்தவே வேண்டாம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். எதையுமே நம்ம அற்பமா நினைக்க வேண்டாம். நம்மிலே ஒன்ன தொடங்கிட்டார்னா, அத மகிமையாய் தேவன் முடிய பண்ணுகிறது தான் அவருடைய சித்தம். தொடர்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவ பார்க்கிறோம். அக்கினி சூளைக்குள்ள போடப்படுறாங்க. அங்க இப்படித்தான் நமக்கும் சில நேரம் ஒரு தீயின் அனுபவங்கள், அக்கினியான அனுபவங்கள் வரும்போது, அந்த அக்கினிக்குள்ள இருந்து அவருடைய மகிமை வெளிப்படுகிறதை மற்றவர்கள் பார்க்கிற ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. என்ன சூழ்நிலைகள் இருந்தா என்ன? அதிலே தேவனுடைய மகிமை, நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறதை அவர் அத வெளிப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்ம வேலை, அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத உணர்வது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. அங்க தாமதம், லாசருடைய வாழ்க்கையில தாமதம். இயேசுவுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க லாசருடைய சகோதரிகள். அவர் பின்னும் தாமதிக்கிறாரு.
அப்போ அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. லாசருவ கல்லறையில கொண்டு வச்சாச்சு. மனுஷ வாழ்க்கையில மனுஷனுடைய பார்வையில இது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, வாசிக்கலாம் யோவான் 11:4. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இது அங்க தாமதம் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயும் சில தாமதங்கள் இருக்குது அப்படின்னா, ஒண்ணு புரியணும். அவருடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக அந்த தாமதம். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்காது. அது ஆச்சரியமா நடக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்கும்போது, அதை எல்லாரும் ஏகமாய் பார்ப்பாங்க. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லுவாங்களாம். அப்படித்தான் தேவன் செய்வார். தாமதம் என்பது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அல்ல. அங்க தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருந்தது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இன்னைக்கு வியாதி மரணம் நமக்கு கிடையாது. இன்றைக்கு அந்த மரண பிசாசை அவர் அழிச்சிட்டாரு சிலுவையில. இது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். உடனே இந்த வசனத்தை வச்சுட்டு நம்ம எதையாவது யோசிக்க கூடாது. அப்போ ஒரு தாமதம் நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இனி எப்படி நடக்கும்னு நம்ம நினைக்கிற நேரத்துல மரித்தவைகளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை நம்ம உணரணும். அங்க ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. அப்போ தேவனுடைய தாமதம் அப்படின்னா தேவன் நமக்கு தரமாட்டாருங்கிற அந்த நிலை அல்ல. ஏன் நடக்கல அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, என் மகிமை வெளிப்படும். என் மகிமை இந்த நாட்களில் வெளிப்படும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறவியிலேயே ஒரு குருடன். இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம்னு சீஷர்கள் கேக்குறாங்க. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக. மனுஷங்க எதை பாக்குறாங்க? எதனால இந்த பிரச்சனைன்னு பாக்குறாங்க. ஆனா தேவன் எப்படி பாக்குறாரு? இந்த பிரச்சனைக்கு மத்தியில தன்னுடைய மகிமை அங்க எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத பார்க்கிறாரு. அப்போ நம்ம அந்த சீஷர்கள் போல ஏன் இந்த பிரச்சனைன்னு அந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவன் எதை வெளிப்படுத்த போகிறார், எதை வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். அப்போ இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார்னா அவரை உண்மையாய் நம்ம பார்த்து ஆபிரகாம போல அவரை மகிமைப்படுத்தி அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி நம்ம பிரச்சனை, நம்ம சரீரம், நம்ம சூழ்நிலை இதை எதையுமே பார்க்க வேண்டாம். அததான் அங்க ரோமர் 4ல பார்க்கிறோம். தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணாதிருந்தார். அவர் அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். நம்ம இன்னைக்கு எதை பார்க்கிறோம்? அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தா போதும். அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில தானாக அது வெளிப்படும். நம் மூலமாக அவருடைய மகிமையும் வெளிப்படும். இதுதான் இந்த மாதத்துல தேவன் மறுபடியும் மறுபடியுமாக நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை. அப்போ ஒரு குழிக்குள்ள இருக்கிறோம்னா அந்த குழி நமக்கு எதை சொல்லுது? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் அந்த குழியின் அனுபவத்திலும் நம்ம கூட அவர் இருக்கிறார். எல்லா பக்கமும் அடைபட்ட ஒரு சூழ்நிலை, செங்கடல். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் வழி திறக்க வல்லவர். அங்க கோலியாத்த போல பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல மழையை வரவழைக்க அவர் வல்லவர்.
அக்கினியின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துகிறார். கல்லறை, லாசரு கல்லறைக்கு போயாச்சு. அந்த மரணத்திலும் ஜீவனை பேசி அங்கே லாசருவுக்குள் ஜீவனை கொடுத்தவர். அப்போ சூழ்நிலை சொல்லுது இது முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க அதை ஒரு நாளும் என்ன சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. முடியல. இங்கே என் தேவனுடைய மகிமை நிச்சயமாக வெளிப்படும். அப்போ தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். கர்த்தருடைய வாய் அதை சொல்லிச்சு அப்படின்னா சூழ்நிலை அதை தடுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற தாமதங்கள் அத என்ன செய்ய முடியாது. அத எந்த விதத்திலையும் அந்த தாமதம் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதை தடுக்க முடியாது. இருள் அவருடைய மகிமையை மறைக்க முடியாது. நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படும். இதை நம்ம உணர்வோம் என்றால், இதை விசுவாசிப்போம்னா, அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை இந்த நாட்களில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலத்திலும் அதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்படுவது மாத்திரமல்ல, அவருடைய மகிமை நம் மூலமாய் மற்ற ஜனங்களுக்கும் வெளிப்படுகிற நாட்களுக்குள் நமக்குள்ளே நிறைய மறுரூபங்கள் நடந்து கிறிஸ்துவின் சாயலாக நாமும் மறுரூபம் அடைந்து நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அவருடைய சாயலாக நாம் மறுரூபம் அடைகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். இதை உணர்ந்து இந்த மாதத்துல ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். நேற்று நம்ம அதை தான் துதிச்சோம். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஒரு நொடி பொழுதுல அந்த பாஷையை, அவங்க பிரெயினையே அவர் மாற்றக்கூடுமானால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவரால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. அதை உணர்ந்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், நன்றி செலுத்த ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய மகிமை இந்த மாதத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது வெளியரங்கமாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காண போகிறதற்காக, உங்க மகிமை வெளிப்படுவதினாலே அநேகர் அதை கண்டு உங்க மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்க மகிமை எங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க இதை இன்றைக்கு எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்கப்பா. மறுபடியும் மறுபடியும் உறுதிப்படுத்தி எங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க தந்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்க குழியில இருந்தாலும், அக்கினிக்குள்ள இருந்தாலும், இருளுக்குள்ள இருந்தாலும், எல்லா பக்கமும் அடைப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. தாமதங்கள் அது முடிவு அல்ல. உங்க மகிமை வெளிப்படுகிற இடமாக இந்த தாமதங்கள் இருக்கிறது. இந்த மாதம் அந்த தாமதங்களும் முடிந்து உங்க மகிமை வெளியரங்கமாக போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாய் உங்க மகிமை அப்பா, உங்க சுபாவம், உங்க சாயல் எங்கள் மூலமாகவும் வெளிப்பட போகிறதற்காக நன்றி செலுத்துறோம். எங்களை முற்றிலுமாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் இந்த மாதத்துல நாங்க தியானித்து இருக்கிறோம் ராஜா. ஒரே நொடி பொழுதுல மனிதர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய பிரெயினை டோட்டலா நீங்க மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு இருக்குதா? யாரை குறிச்சு எதை குறிச்சு நாங்க கலங்கணும், நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன் அப்பா. விதைக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் எழும்பத்தக்கதாய் இது அவங்க ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்துல நினைவு கூர்ந்து உங்க மகிமை வெளிப்படுவதை அவர்கள் பார்க்க, அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ள தகப்பனே நீங்க உதவி செய்யுங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென். தேங்க் யூ.